ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி ஸ்பெஷல் ஸ்டஃப்டு பிரெட் பால் ரபடி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. நான் இன்றைக்கி ரபடி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வார்ம் மில்கில் ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட் பவுடர், முந்திரி பருப்பை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர், 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த கார்னர்ஸை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியான பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரபடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா பால் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த பால் ஆடை. அதை நீங்கள் நல்லா இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு அந்த ரபடி கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ரபடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நமக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சுற்றி ஃபார்ம் ஆகிற அந்த பால் ஆடையை இதில் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஆட் பண்ண 1 லிட்டர் பால் நல்லா சுண்டை காய்ச்சி ஒரு 1/2 லிட்டருக்கும் கம்மியாகணும். அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த குங்குமப்பூ இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ. இந்த மாதிரி குங்குமப்பூ ஆட் பண்ணோன்னே ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒரு மைல்டான டேஸ்ட்டும் இதுக்கு இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு இல்லை, இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட் பவுடர் ப்ளஸ் பாதாம் பவுடர் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த பாலில் வேகிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு திக்காகவும் நல்ல ஒரு க்ரீமியாகவும் கிடைக்கும். அதுக்காக இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போவே பால் கொஞ்சம் நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் நல்லா நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படியே நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸில் இன்னும் நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கம்மி ஆனதுக்கப்புறம் பால் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சுகரை ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா இந்த 6 டேபிள் ஸ்பூன் சுகர் 1 லிட்டர் பாலுக்கு பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜாஸ்தி சுகர் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி நல்லா குறைஞ்சி வர்றப்போ அப்போ ரொம்ப ஓவர் சுகர் ஆன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு ரபடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நான் நட்ஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நம்ம சாப்பிட்றப்போ ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். கொஞ்சம் நம்மளுக்கு லிக்விடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குதுல. ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை பாசந்தின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் டேஸ்ட் எம்மியாக இருக்கும். இப்போ ஸ்டஃபிங்காக நான் ஒரு பனானா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனானா தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்காக. இது கொஞ்சமாக நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் இதில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது கேரமலைஸ் ஆகுறப்போ இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோ கிளிப்பிங் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, பனானா கொஞ்சம் வதங்கினோடனே சுகர் மேலே தூவிக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இன்றைக்கி இந்த ஸ்வீட் இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வேறு எந்த மில்க் ஸ்வீட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எது இருந்தாலுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் கம்ப்ளீட்டாக நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரபடி எந்த அளவுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா இதை தான் நான் சொன்னேன் பாசந்தின்ட்டு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்றப்போ குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கு கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த சுகர் சிரப்புக்கு எந்த பாகும் நம்ம அந்த கம்பி பதம் அப்படின்லாம் எதுவும் காய்ச்ச தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணியில் சுகர் கரைஞ்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சுகர் சிரப் கொஞ்சம் ஆறட்டும், வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் பால் பண்ணுறதுக்கு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரோலர் வச்சு இந்த மாதிரி ப்ரெட்டை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணோன்னா அந்த ப்ரெட்டு நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த பனானா ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி தான் ஆட் பண்ணணும் இல்லை, சும்மா நீங்கள் கட் பண்ணி வச்சு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். ப்ரெட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இந்த பால் ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் நல்லா கம்ப்ளீட்டாக புழிஞ்சிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிங்கன்னா தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ரோலர் வச்சு ரோல் பண்ணியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாலில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஸ்பீஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த பாலை பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு வடை தட்டுற மாதிரி லைட்டாக தட்டிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்காட்டி வெறும் நட்ஸ் மட்டும் வச்சு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு 3 ஆப்ஷனலுக்காக தான் இந்த மாதிரி 3 வெரைட்டிஸில் ஸ்டஃப் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இந்த மாதிரி நான் லைட்டாக ஜஸ்ட்டு டிப் மட்டும் பண்ணியிருக்கேன் பாலில். இப்போ நம்ம நடுவில் ஸ்வீட் வச்சுக்கலாம். அந்த பால்கோவா எடுத்து வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு நம்ம நல்லா கார்னர்ஸ்லேருந்து எல்லா சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக பால் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளுக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடாகட்டும். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக திருப்பி விட்டு இதை நல்லா கோல்டனாக எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் டக்குன்னு நல்லா ப்ரௌன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரே சைடு ஒரு 1 மினிட் கிட்ட விட்டிங்கன்னா கூட ஒரு சைடு மட்டும் ரொம்ப டார்க் ஆகிரும். ஸோ எல்லா சைடும் ஈவனாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டனாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃப்டு ப்ரெட் பாலை சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரபடியில் ஆட் பண்ணுறப்போ நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இல்லாட்டினா இந்த நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த சூட்டோடு நம்ம அதில் போட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்திங்கன்னா அவ்வளோதான். ஒரு சூப்பரான நம்மளுக்கு ஸ்டஃப்டு ப்ரெட் பால் ரபடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.